வணக்கம் நண்பர்களே. மதிய ஆயுதம் சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. வாருங்கள், இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதிக்கு செல்வோம். இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதியுள்ள முதல் கேள்வி, சார் வணக்கம் சார். உங்கள் ப்ரோக்ராம்லாம் ரொம்ப உதவியாக இருக்கு. ஒவ்வொரு வாரமும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போயிட்டுருக்கு. மோட்டிவேஷனும் நல்லா இருக்கு. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, லாஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸுக்கும் கம்பேரிங் வித் எல்ஐசிக்கும் எது பெஸ்ட்டுன்னு, எல்ஐசி தான் யாருமே வந்து ஆர்கியூ பண்ணலை, எல்ஐசி தான் பெஸ்ட்டுன்னு எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் இப்போ என்னோட டவுட் என்னென்னா, பழைய ஜீவன் தரங்கு அந்த ஸ்கீமில் சம்மர்ஷூடு பிபிடி முடிஞ்ச உடனே அந்த பிபிடிக்கு உண்டான போனஸை முதல்ல பாலிசி ஹோல்டருக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 5.5% சர்வைவல் பெனிஃபிட்டாக கொடுக்குறாங்க அப் டு 100 இயர்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் 100 இயர்ஸில் பாலிசி மெச்சூர்ட் ஆகும்போது சம்மர்ஷூடு அலாங் வித் லாயல்டி அடிஷன் இதெல்லாம் சேர்ந்தது ஜீவன் தரங்கு. எனக்கு அதில் டவுட் இல்லைங்க சார். இப்போ ஜீவன் உமங்கில் பிபிடி முடிஞ்ச பிறகு சர்வைவல் பெனிஃபிட்டாக 8% கிடைக்குது. அதே சமயத்தில் பாலிசி முடிவில் இப்போ அது உதாரணத்தோடு சொல்லிடுறேன் சார். சம்மர்ஷூடு 12,50,000, ஏஜ் 30 வயசு, பிபிடி 20 வருஷம். அப்போ டோட்டல் ப்ரீமியம் வந்து 13 லட்ச ரூபா வருது. ஆனால் பிபிடி முடிஞ்ச பிறகு 8% ஆஃப் சம்மர்ஷூட்ல வந்து 1 lakh எவ்ரி இயர் அப் டு லைஃப் லாங் 100 இயர்ஸ் வரைக்கும் வந்துட்டே இருக்கு. பாலிசி முடிவில் 1,55,00,000 எல்லாமே கிடைக்குதுன்றாங்க. இப்போ ஜீவன் தரங்குக்கும் ஜீவன் உமங்குக்கும் இது எப்படி இவ்வளோ ரூபாய் வருதுன்றதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு சந்தோஷமா இருக்குங்க சார். இதை நம்ம சொல்லலாம். இந்த 2 பாலிசிங் கம்பேரிசனா தெளிவுபடுத்தி சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நன்றியோடு கேட்டுக்கிறேன் சார். நண்பர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஜீவன் தரங்குக்கும் ஜீவன் உமங்குக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஜீவன் உமங்குல வந்து ரிட்டர்ன் ரொம்ப அதிகமா வருதே, ஒரு 12.5 லட்சம் பாலிசிக்கு 1,55,00,000 மெச்சூரிட்டி காட்டுதே, ஜீவன் தரங்குல அந்த அளவு மெச்சூரிட்டி வர்றது இல்லையே அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டுக்கு உள்ள ஒப்பீடை கேட்டிருக்காரு. நண்பரே, ஜீவன் தரங்களை வந்து நம்ம பிரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்ச உடனே என்ன செய்யறோம், போனஸை கொடுத்துறோம். அதுக்கப்புறம் அவருடைய 100 ஏஜ் வரைக்கும் சம்மர்ஷூல்ல 5.5% கொடுக்குறோம். அந்த 5.5% கொடுக்கிற காலகட்டத்தில் அவருக்கு நம்ம எந்த போனஸும் கொடுக்கறது இல்லை. அதே மாதிரி 100வது வயசு வரைக்கும் அவர் இருந்துட்டாரு அப்படின்னா மெச்சூரிட்டி அப்ப நம்ம என்ன கொடுக்கிறோம் அப்படின்னா லாயல்டி அடிஷன் இஃப் எனி அப்படிதான் கொடுக்கிறோம். ஃபைனல் அடிஷனல் போனஸ் அப்படிங்கிற கான்செப்ட் ஜீவன் தரங்களை இல்லை. இப்ப இது அப்படியே ஜீவன் உமங்களை பொருத்தி பாருங்க. ஜீவன் உமங்களை வந்து நம்ம பிபிடி முடிஞ்ச உடனே போனஸ் எதுவும் லம்சமா நம்ம கொடுக்கறது இல்லை. 8% மட்டும்தான் சம்மர்ஷூட்ல கொடுத்துட்டு வரோம். அப்படி 8% சம்மர்ஷூட் கொடுத்துட்டு வரக்கூடிய காலகட்டத்திலையும் நமக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸும் அதுக்கு கொடுக்கிறோம். ரெகுலர் போனஸ்ல ஒரு 50% வரும் நம்ம வந்து கணக்குல எடுத்திருக்கோம். ரெகுலர் போனஸ் ஒரு 50 ரூபானா இந்த 8% வாங்குற காலகட்டத்துல ஒரு 25 ரூபீஸ் போனஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அதுக்கு நம்ம போனஸ் கணக்கிடுறோம். அது மட்டும் இல்லாம ஜீவன் உமங்குல 100 வயசு வரைக்கும் ஃபைனல் அடிஷனல் போனஸ் கான்செப்டும் இருக்கு. பெய்ட் அப் பாலிசிக்கு கூட ஃபைனல் அடிஷனல் போனஸ் கான்செப்ட் இருக்கு. ஃபைனல் அடிஷனல் போனஸ் கான்செப்ட் நீங்க சொன்ன உதாரணத்துக்கே எடுத்துக்கங்க. ஒரு 30 வயது நபர் 100 வயசுல மெச்சூரிட்டி வாங்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட பாலிசி டேர்ம் பாத்தீங்கன்னா 70 இயர்ஸ் வருது. 70 இயர்ஸுக்கு ஃபைனல் அடிஷனல் போனஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இந்த ஃபைனல் அடிஷனல் போனஸ் கான்செப்ட்னாலதான் நமக்கு வந்து எந்த அளவு ஒரு பெரிய மெச்சூரிட்டி அமௌண்ட் வருது. ஏன்னா நம்ம எந்த போனஸும் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதனால உமங்கு வந்து ஜீவன் தரங்க விட கண்டிப்பாக மெச்சூரிட்டி அதிகமாக தான் வரும் 100வது வயசுலங்கிறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் நண்பரே. வாங்க அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்த கேள்வி, அன்புள்ள
வணக்கம். தற்போது எனது வாடிக்கையாளர் இதில் ஆண்டு ஒன்றுக்கு 1,00,000 5 ஆண்டுகள் செலுத்திவிட்டால், அதன் பின்னர் ஆண்டு ஒன்றுக்கு 1,00,000 என கூறியுள்ளார். அதை நம்பி செய்துவிட்டேன் என கூறியுள்ளார். இவரை மீட்டெடுக்க தங்கள் ஆலோசனைகளை எதிர்பார்க்கிறேன். நன்றி. வயது 31. நான் சாதாரணமாக என் அறிவுக்கு எட்டி ஜீவன் உமங்க்கு 945 15 இயர் பெய்ட் அப் கணக்கில் அதைவிட நல்லது என்று கூறினேன். சரியான கருத்துக்கள் தானா எனவும் வினவுகிறேன். நன்றி. அதாவது நண்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பிரைவேட் கம்பெனில இருந்து ஒரு பிளான் சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் மட்டும் வருஷம் 1,00,000 கட்டுங்க. 6ஆவது வருஷத்துல இருந்து வருஷம் 1,00,000 வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் ஸ்கீமு. அத நம்பி அந்த கிளைண்ட் போட்டாரு. இப்ப அதுல இருந்து வெளியே வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு ஈக்குவலா வந்து நம்ம ஜீவன் உமங்க 5 இயர்ஸ் மட்டும் கட்ட சொல்லிட்டு பெய்ட் அப் பண்ண சொல்லிட்டு நமக்கு இத வந்து மேட்ச் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. முதல்ல அந்த நண்பர் போட்ட பிரைவேட் கம்பெனி இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி நம்ம முதல்ல பார்ப்போம். நண்பர் போட்ட பாலிசி வந்து HDFC-ல பாத்தீங்கன்னா ஒரு பிளான் என்னன்னா HDFC லைஃப் ப்ரோ growth பிளஸ் அப்படிங்கிற ஒரு ஷேர் மார்க்கெட் ஸ்கீமை தான் அவர் போட்டிருக்காரு. இதுல வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்சியல் வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதான் 5 வருஷம் 1,00,000 கட்டுங்க, அதுக்கப்புறம் 1,00,000 எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இது முதல்ல உண்மையா அப்படின்னு பாருங்க. பார்சியல் வித்ட்ரா பத்தி இதுல என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மத்த நம்ம விட்டுறலாம். மத்தெல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா என்டோமென்ட் பிளஸ் மாதிரி தான் இந்த பிளான் இருக்கு. இதுல வந்து அந்த பார்சியல் வித்ட்ரா பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க. பார்சியல் வித்ட்ரா பத்தி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயசு முடிஞ்சிருந்தா வித்ட்ரா பண்ணிக்கலாம். மினிமம் வித்ட்ரா அமௌண்ட் வந்து 10,000. ஆஃப்டர் வித்ட்ராவல் வந்து பாத்தீங்கன்னா 150% ஆஃப் ஆனுவலைஸ்டு பிரீமியம் வந்து ஃபண்ட் வேல்யூவா விட்டு வைக்கணும். மேக்ஸிமம் அமௌண்ட் தட் கேன் பி வித்ட்ரான் த்ரூ அவுட் தி பாலிசி டேர்ம் இஸ் 300% ஆஃப் ஒரிஜினல் ரெகுலர் ஆனுவலைஸ்டு பிரீமியம். அதாவது இப்ப 1,00,000 கட்டுறீங்க, 5 வருஷம் கட்டுறீங்க அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளவு பண்ணிக்கலாம் அப்படின்னா மினிமம் 1,50,000 ஃபண்ட் வெளியே உங்க அக்கௌண்ட்ல விடணும். இந்த பாலிசி டேமுக்குள்ளேயே நீங்க அதிகபட்சம் 300%, அதாவது 3 மடங்கு 3,00,000 தான் நீங்க வித்ட்ராவலே பண்ண முடியும். ஆனா அந்த முகவர் என்ன சொல்லியிருக்காரு, 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க வருஷம் 1,00,000 எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு மிஸ் செல்லிங்கு. அதிகபட்சமாவே 3,00,000 தான் ஒருத்தர் மேக்சிமம் அந்த பாலிசி டேம்லயே வித்ட்ரா பண்ண முடியும் அப்படிங்கறதுதான் ஸ்கீமு. இந்த ஸ்கீமை வந்து நீங்க விலைக்கு சொல்லுங்க. இதுக்கு நம்ம என்டோமென்ட் பிளஸ் எவ்வளவோ பெட்டர் ப்ராடக்ட். நீங்க அவருக்கு இதை எடுத்து சொல்லுங்க. ஜீவன் உமங்க்கு வந்து இதோட நீங்க மேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. பார்ட்டி வந்து 16 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பென்ஷன் மாதிரி கேரண்டீடா வந்தா போதும் அப்படின்னு ஃபீல் பண்ணாருன்னா நீங்க தாராளமா ஜீவன் உமங்க கொடுக்கலாம். அடுத்த கேள்விக்கு போலாமா நண்பர்களே? அடுத்த கேள்வி, அண்ணா ஒப்பீடு தேவை நம் திட்டங்களுடன் நன்றி. அவரு சில பிரைவேட் கம்பெனியோட பிளான்ஸ் அனுப்பியிருக்காரு. அனுப்பி இதுக்கு மேட்சா நமக்கு பிளான் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கு நான் என்ன விடை சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரைவேட் கம்பெனிக்கு மேட்சா நம்ம பிளானை பாக்குறது அப்படிங்கிறது ஒரு விதம். ஏன்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே ஒரு கஸ்டமருக்கு உண்மையான பெனிஃபிட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல கஸ்டமருக்கு வந்து நம்ம நல்லது செய்யணுங்கிற அடிப்படையில கஸ்டமருக்கு அது விருப்பம் இல்லாம இருக்கலாம். எப்பவுமே பாருங்க, நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயத்த செய்ய சொன்னா யாருமே விரும்பி செய்யறது இல்லை. காலையில சீக்கிரம் எந்திரிச்சு வாக்கிங் போனா உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலுமே அது எத்தனை பேர் ஃபாலோ பண்றோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அதனால எப்பயுமே நல்ல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிப்பது என்பது மிகவும் கடினம். அப்படி வாடிக்கையாளருக்கு மிக நல்ல விஷயத்த நம்ம சொல்றதுனாலதான் நம்ம பிளானை வந்து கொஞ்சம் அட்ராக்ஷன் குறைவா தெரியும். நீங்க பிரைவேட் கம்பெனியை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஷார்ட் டேர்ம் வந்து வச்சுட்டு பல வித்தைகள் காட்டுறாங்க.
ஆனா ஷார்ட் டேர்ம் வந்து உண்மையிலேயே வாடிக்கையாளருக்கு நன்மை தருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக அது நன்மை தராது என்பது நமது அனைவருக்குமே தெரியும். இருந்தாலும் வாடிக்கையாளர் விரும்புறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யறோம், ஷார்ட் டேர்மை நோக்கி போக வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அவங்களுக்கு எஜுகேட் பண்றது நம்ம வேலை. அப்ப இந்த பிரைவேட் கம்பெனியோட ஒப்பிடும்போது நான் என்ன சொல்றேன், முதல்ல அந்த பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட நம்ம தெளிவா உள்வாங்கி அதுல உள்ள டிமெரிட்டை வந்து கிளைண்ட்டுக்கு எஜுகேட் பண்ணிட்டோம்னு வைங்க, அது நம்மளுடைய ப்ராடக்ட் இருக்கக்கூடிய பிளஸ்ஸா மாறிடும். ஏன்னா அவங்க எதெல்லாம் பிளஸ் நினைச்சு வந்து சொல்றாங்களோ அது ஆக்சுவலா அவங்களுக்கு பிளஸ்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு தீமை தாங்க, நன்மையை விட. அது எப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணிட்டோம்னா அவங்க நம்ம பிளான விரும்ப துவங்கிடுவாங்க. இதுல எவ்வளவு நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத அவங்க உணர்ந்துருவாங்க. அதனால நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நம்ம திட்டத்தோட ஒப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இத ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நம்ம முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பிரைவேட் கம்பெனியோட ப்ராடக்ட முதல்ல நம்ம தெளிவாக்கி அதுல உள்ள டிமெரிட்ட வந்து நம்ம பார்ட்டிக்கு எஜுகேட் பண்ண கத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம இந்த பிளானை வந்து அப்ரோச் பண்ணலாம். வாங்க அந்த பிளான் என்னங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீராம் லைஃப் அஸ்யூர்டு இன்கம் பிளான். ஸ்ரீராம் லைஃப்ல இருந்து ஒரு ப்ராடக்ட், ஸ்ரீராம் லைஃப் அஸ்யூர்டு இன்கம் பிளான், நான் லிங்க்டு நான் பார்ட்டிசிபேட்டிங் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். அதாவது நான் லிங்க்டுனா இது ஷேர் மார்க்கெட்டும் கிடையாது, இது போனஸ்ல பங்கேற்கும் பாலிசியும் கிடையாது. இந்த பாலிசில போனஸ் என்பது கிடையாது. அப்ப என்ன இருக்கு அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். இந்த பிளான்ல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாய்ஸ் ஆஃப் பாலிசி டேர்ம் வந்து 8 வருஷம் இருக்கு, 10 வருஷம் இருக்கு, 12 வருஷம் இருக்கு, 15 வருஷம் இருக்கு. அஸ்யூர்டு இன்கம் பெனிஃபிட் ஆஃப்டர் பாலிசி டேர்ம். பாலிசி டேர்ம் முடிந்த உடனே இன்கம் பெனிஃபிட்டா பணத்தை கொடுக்குறாங்க. ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஃபார் ஹையர் பிரீமியம், ஹையர் ரிட்டர்ன்ஸ் ஃபார் ஹையர் டேர்ம், அடிஷனல் ப்ரொடக்ஷன் த்ரூ ரைடர்ஸ். மினிமம் ஏஜ் பாத்தீங்கன்னா 30 நாள் பிறந்த குழந்தையிலிருந்து 55 வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த ஸ்கீம்ல சேரலாம். மேக்சிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 70. பாலிசி டேர்ம் வந்து 8, 10, 12, 15. மேக்சிமம் டேர்மே 15 வருஷம் தான், அதுக்கு மேல இந்த பாலிசி கிடையாது. மினிமம் டேர்ம் 8 வருஷம். பிரீமியம் பேயிங் டேர்மும் சேம் ஆஸ் பாலிசி டேர்ம் தான். பெனிஃபிட் பே அவுட் பீரியட் வந்து ஈக்குவல் டு பாலிசி டேர்ம். அதாவது நீங்க 8 வருஷ பாலிசி எடுத்திருந்தீங்கன்னா 8 வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் வரும். 10 வருஷம் பாலிசி டேர்ம் எடுத்திருந்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு பணம் வரும். 12 இயர்ஸ்க்கு எடுத்திருந்தீங்கன்னா 12 இயர்ஸ்க்கு பணம் வரும். 15 இயர்ஸ்க்கு எடுத்திருந்தீங்கன்னா 15 இயர்ஸ்க்கு பணம் வரும். பிரீமியம் மோடு பாத்தீங்கன்னா இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி இருக்கு. ஆனுவலைஸ்டு பிரீமியம் வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா மினிமம் வந்து 15,000, மேக்சிமம் நோ லிமிட். பேசிக் சம் அஷ்யூர்டுங்கிறது மினிமம் 1,20,000 ரூபாய். அதாவது பேசிக் சம் அஷ்யூர்டுங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா பாலிசி டேர்ம் இன்ட்டு ஆனுவலைஸ்டு பிரீமியம். அதாவது 15,000 மினிமம் பிரீமியம் சொல்லிட்டோம், மினிமம் டேர்ம்ங்கிறது 8 வருஷம் சொல்லிட்டோம். அப்ப 15,000 8ஆல பெருக்குனா வர்றதா 120. அப்ப மினிமம் சம் அஷ்யூர்டுங்கிறது பாத்தீங்கன்னா 1,20,000 ரூபாய், மேக்சிமம் நோ லிமிட். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாருங்க. ஒரு 30 வயது நபரு 15 வருஷம் டேர்முக்கு 50,000 பிரீமியம் கட்டுற மாதிரி போட்டாங்க அப்படின்னா அவருக்கு வந்து எப்படி பணம் வந்து 15 வருஷத்துக்கு பணம் கட்டுறாரு. 15 வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் கட்டுறாரு. 50,000 ரூபாய் பெர் ஆனம் ஃபார் 15 இயர்ஸ் கட்டுறாரு. 15 இயர்ஸ் முடிஞ்ச உடனே அவருக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு வருஷம் 1,13,500 ரூபாய் பெர் ஆனம் ஃபார் 15 இயர்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு கொடுக்குறாங்க. அப்ப 15 வருஷமும் சேர்த்து அவர் வாங்குற பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 17,02,500 ரூபாய் அவருக்கு கொடுக்குறாங்க. அதாவது 15 வருஷம் 50,000 ரூபாய் கட்டுறார். அதாவது 15 × 50 எவ்வளவு? 7,5 லட்சம் அவர் கட்டியிருப்பாரு. 7,5 லட்சம் கட்டி முடிச்ச உடனே அவருக்கு அடுத்த 15 வருஷத்துக்கு வருஷம் 1,13,500 ரூபாய் அவருக்கு பணம் கொடுக்குறாங்க. அப்படி மொத்தமா வரக்கூடிய பெனிஃபிட் பாத்தீங்கன்னா 17,02,500 ரூபாய் அவருக்கு கிடைக்கும். இதே வந்து அவர் 3ஆம் வருஷம் டெத் ஆகுறாரு அப்படின்னா, 3ஆம் வருஷத்துல வந்து அவர் டெத் ஆயிட்டாரு அப்படின்னா டெத் பெனிஃபிட்டையும் அடுத்த 15 வருஷத்துக்கு வருஷம் 1,13,500 ரூபாயா பிரிச்சு கொடுக்குறாங்க. இது ஒரு ஆப்ஷன். நீங்க விருப்பப்பட்டா மொத்தமாவும் வாங்கிக்கலாம். டெத் பெனிஃபிட்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபார் பாலிசி டேர்ம் 8 வருஷம் போட்டீங்கன்னா
பிரீமியத்தை விட 8 மடங்கு, 10 வருஷம் அண்ட் அபோவ் போட்டிருந்தீங்கன்னா பிரீமியத்தை விட 10 மடங்கு, அல்லது கட்டின பிரீமியத்தை விட 105% அல்லது மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட், அதுல எது அதிகமோ அது கொடுப்பாங்க. அப்ப இங்க மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்டுங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட் இஸ் ஈக்குவல் டு பேசிக் சம் அஷ்யூர்ட் இன்டு லம்சம் பே அவுட் பர்சன்டேஜ். பேசிக் சம் அஷ்யூர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனுவலைஸ்டு பிரீமியம் இன்டு பாலிசி டேர்ம், அதான் வந்து பேசிக் சம் அஷ்யூர்ட். அப்ப 50,000 இன்டு 15 வருஷம் கட்டுறாரு அப்படின்னா 7.5 லட்சம் அப்படிங்கறதான் பேசிக் சம் அஷ்யூர்ட், ஆனுவலைஸ்டு பிரீமியம் இன்டு பாலிசி டேர்ம். சரி, அப்ப மெச்சூரிட்டி சம் அஷ்யூர்ட்ல மணி பேக் பாலிசிக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மணி பேக் பாலிசி மெச்சூரிட்டியை வந்து நீங்க 2 விதமா வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கலாம்? டெத் பெனிஃபிட்டையும் சரி, மெச்சூரிட்டி பெனிஃபிட்டையும் சரி, நீங்க விருப்பப்பட்டா அஷ்யூர்டு இன்கம் பே அவுட்டா நீங்க பிரிச்சு வாங்கிக்கலாம், இல்ல லம்சம் பே அவுட்டா வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சார்ட் கொடுத்துறாங்க. அது மட்டும் அல்லாம அஷ்யூர்டு இன்கம் பே அவுட், லம்சம் பே அவுட். இப்போ உதாரணத்துக்கு லம்சம் பே அவுட் வாங்குறீங்கன்னு வைங்க. லம்சம் பே அவுட்டுக்கு இப்ப நம்ம பார்த்த உதாரணத்துல 30 வயசு, இது பிரீமியம் 40,000க்குள்ள இருந்தா ஒரு சார்ட், 40,000க்கு மேல இருந்தா ஒரு சார்ட். இப்ப நம்ம பார்த்த உதாரணத்துல நம்ம கட்டுற பிரீமியம் வந்து 50,000. அப்ப இந்த சார்ட்ல பார்க்கணும், வயசு, பாலிசி டேர்ம் வந்து 15 வருஷம் டேர்ம் போட்டோம், வயசு வந்து 30. அப்ப பாத்தீங்கன்னா ஆனுவலைஸ்டு பிரீமியத்துல 227% வந்து அவருக்கு அஷ்யூர்டு ஆனுவல் இன்கமா வரும். அதாவது வருஷம் 1,13,500 ரூபா அவருக்கு வருஷம் வரும். அதுதான் 227%. இப்படி எனக்கு பிரிச்சு வேண்டாம், மொத்தமா வேணும் அப்படின்னா மொத்தமாவும் வாங்கிக்கலாம். மொத்தமா வாங்குறதுக்கு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, லம்சம் பே அவுட். அப்ப 30 வயசு 15 வருஷம் டேர்ம், நம்ம கட்டுறது 40,000 பிரீமியத்துக்கு மேலதான். மொத்தமா வேணும் அப்படின்னா 152% நீங்க பேசிக் சம் அஷ்யூர்ட்ல வாங்கிக்கலாம். அப்ப பேசிக் சம் அஷ்யூர்ட்ங்கிறது என்னங்கிறது பார்த்தோம். பேசிக் சம் அஷ்யூர்ட்ங்கிறது என்ன? கட்டின பிரீமியம் இன்டு ஆனுவலைஸ்டு பிரீமியம் இன்டு பாலிசி டேர்ம். அப்ப 50,000 இன்டு 15 7.5 லட்சம் தான் பேசிக் சம் அஷ்யூர்டு. அதுல 152% அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11.5 லட்சம் வந்து நீங்க மொத்தமா வாங்கிக்கலாம். 11.5 லட்சத்தை நீங்க மொத்தமா வாங்கிக்கலாம். இல்லைன்னா வருஷம் 1,13,500 ரூபாய் 15 வருஷத்துக்கு நீங்க பிரிச்சு வாங்கிக்கலாம். இதுதான் இந்த பாலிசியோட கண்டிஷன். இது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, நம்மளுடைய செட்டில்மெண்ட் ஆப்ஷன் தான் அவங்க இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அஷ்யூர்டு ஆனுவல் இன்கம் அப்படின்னு போட்டு கொடுக்குறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஜீவன் லேப ஒர்க் அவுட் பண்ணலாம், இல்ல ஆர்டினரி என்டோமெண்ட் கூட இந்த பிளானுக்கு நம்ம ஈக்குவலாக சொல்ல முடியும். இது ஒன்றும் பெரிய ஒரு வித்தியாசமான பிளான் அப்படிலாம் கிடையாது. அவங்க செட்டில்மெண்ட் ஆப்ஷனை தான் இந்த மாதிரி அஷ்யூர்டு இன்கம் பெனிஃபிட்டா காட்டுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் இருக்கு, ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் ரைடர். அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆஃப் ஆக்சிடென்டல் டெத் ஆர் இஃப் தி லைஃப் அஷ்யூர்ட் பிகம்ஸ் டோட்டலி அண்ட் பெர்மனன்ட்லி டிசேபிள்டு டியூ டு ஆக்சிடென்ட், டிசபிலிட்டி பெனிஃபிட்டை வந்து ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் ரைடர்னு கொடுக்குறாங்க. அது பாருங்க, இந்த பிரைவேட் கம்பெனியோட வார்த்தையெல்லாம் பாருங்க. நம்ம வந்து டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் அப்படிங்கறத தான் அவங்க என்ன செய்யறாங்க, ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் ரைடர் சொல்லி கொடுக்குறாங்க. இதே தான் 1% ஆஃப் ரைடர் சம் அஷ்யூர்ட் இஸ் பேயபிள் எவரி மந்த். பாத்தீங்கன்னா 10 வருஷம் நம்ம எப்படி டிசபிலிட்டி ஏற்பட்டது அப்படின்னா 10 வருஷம் அதை 120 இன்ஸ்டால்மெண்டா சம் அஷ்யூர்ட பிரிச்சு கொடுப்போமோ அதை மாதிரி பிரிச்சு கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்கம், ஃபேமிலி இன்கம் பெனிஃபிட் வச்சிருக்காங்க. அடுத்து ஸ்ரீராம் எக்ஸ்ட்ரா இன்சூரன்ஸ் கவர் ரைடர், டேர்ம் ரைடர் தான் அப்படி வைக்கிறாங்க. அடுத்து ஸ்ரீராம் கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் ரைடர். கிரிட்டிக்கல் இல்னஸ் கவர் பாருங்க, ஒரு 6 ஸ்பெசிஃபைடு கிரிட்டிக்கல் இல்னஸ் தான் அவங்க கவர் பண்றாங்க. நம்ம 15 கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து கவர் பண்றோம். அப்ப இந்த ரைடரை வந்து அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க.
மற்றபடி கிரேஸ் பீரியடு, பெய்ட் அப் வேல்யூ அதெல்லாம் மற்றதெல்லாம் ஒண்ணுதாங்க. இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு பாலிசி தான். இதுல வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கங்க. அவங்க என்ன சொல்றாங்க, 15 வருஷம் கட்டுங்க, 15 வருஷம் வந்து நீங்க இன்ஸ்டால்மெண்ட்டை பிரிச்சு வாங்கிக்கங்க. இல்ல 8 வருஷம் கட்டுறீங்களா, 8 வருஷம் கட்டுங்க, 8 வருஷத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட்டை பிரிச்சு வாங்கிக்கங்க. இல்ல மொத்தமா வாங்கிக்கங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம்லாம் போட்டீங்கன்னா ஒன்றும் பெருசா அட்ராக்டிவா இருக்காருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு 1 லட்சம் கட்டுற மாதிரி நீங்க சூஸ் பண்றீங்கன்னு வைங்க. 1 லட்சம் இன்ட்டு 8 லட்சம் கட்டுவீங்க. அடுத்த 8 வருஷத்துக்கு எவ்வளவு அமௌண்ட் வரும் தெரியுங்களா? அடுத்த 8 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா வருஷம் 1,42,500 ரூபாய் அவருக்கு 8 வருஷம் வரும். அப்ப 8 வருஷமும் சேர்ந்து வாங்குற அமௌண்ட் பாத்தீங்கன்னா 11,40,000 ரூபாய் தான் வாங்குவாரு. இதையே அவரு பல்கா வேணும் அப்படின்னா 9,04,000 ரூபாய் தான் அவரு வாங்குவாரு. பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அப்படிங்கறதுல வந்து ஒரு பெரிய பெனிஃபிட் இல்லைங்கிறது நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். சும்மா ஒரு 8 வருஷம் டேர்ம் இருக்கு அப்படிங்கறதுக்காக வச்சிருக்காங்க. இதனால அவருக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்ல. ஒரு 30 வயசு நபரு 8 வருஷம் கட்டி அவர் என்ன பண்ண போறாருங்க? இதே 50 வயசு நபருக்கு 8 வருஷம் போட்டீங்கன்னா இன்னும் வரக்கூடிய பெனிஃபிட் இன்னும் ரெடியூஸ் ஆகும் என்பதுதான் நம்ம அந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அந்த ஒரு பிளானை நீங்க ஸ்டடி பண்ணி அதுல உள்ள டிமெரிட் அவருக்கு எஜுகேட் பண்ணீங்க அப்படின்னா இதை விட பெட்டரா நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கறத நீங்க சொல்லலாம். பாருங்க, ஃபேமிலி இன்கம் கவர்ல ஃபியூச்சர் பிரீமியம் வெய்வுடு அப்படிங்கிற வார்த்தையே வரல. ஒன்லி அந்த எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டை மட்டும் தான் சொல்றாங்க. நம்மளை பொறுத்தவரை டிசபிலிட்டி ஏற்பட்டாலே ஃபியூச்சர் பிரீமியத்தை வெயிட் பண்ணுவோம். நம்ம 120 இன்ஸ்டால்மெண்ட் பணமும் கொடுப்போம். அதே மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர்ல 6 இல்னஸ் தான் அவங்க கவர் பண்றாங்க. நம்ம 15 கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து கவர் பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் நம்ம எடுத்து சொல்லலாம். அப்ப நம்ம அந்த டிமெரிட்டை வந்து நம்ம கொஞ்சம் உள்வாங்கி அந்த பிளானை முழுமையா அவருக்கு எஜுகேட் பண்ண கத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பிளானை ஈஸியா மேட்ச் பண்ணலாம். நம்ம பிளான் எல்லாமே மிக சிறப்பான பிளான் அப்படிங்கறது வந்து நமக்கு மாறுபட்ட கருத்தும் இல்லை. அவர் இதோட ஒப்பிடும் போது கண்டிப்பா அவருக்கு நம்ம பிளான் ரொம்ப பிடிச்சிருக்கும். வாங்க கடைசியா இன்னொரு பிளானையும் கேட்டிருக்காரு. இன்னொரு பிரைவேட் கம்பெனியோட பிளானையும் அனுப்பியிருக்காரு. அதையும் நம்ம பார்த்துடலாம். இது என்ன பண்ணலாம், கேரண்டீடு மைல்ஸ்டோன் பிளான். இந்த பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா பே ஆனுவல் பிரீமியம் ஆஃப் 1 lakh for 10 years, get a life cover up to 15 lakh, guaranteed maturity benefit 23,18,560 at the end of 20 years. அதாவது பாலிசி டேர்ம் வந்து 20 இயர்ஸ், பிரீமியம் கட்டுறது 10 வருஷம். என்ன பிரீமியம் கட்டுறோமோ அதை விட 15 மடங்கு இன்சூரன்ஸ் கவர் கிடைக்குது. கேரண்டீடு மெச்சூரிட்டி பெனிஃபிட் நமக்கு 23,18,560 ரூபாய் கிடைக்குது. இந்த பிளான் பேரு கேரண்டீடு மைல்ஸ்டோன் பிளான். இது என்ன கம்பெனில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதித்யா பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் தாங்க இது. ஆதித்யா பிர்லா சன் லைஃப் பாலிசி வந்து பாத்தீங்கன்னா கேரண்டீடு மைல்ஸ்டோன் பிளான். இது என்ன சொல்லுது, வாங்க இந்த பிளானோட டீடைல் பார்ப்போம். கீ பெனிஃபிட் என்ன சொல்றாங்க பாருங்க, ஃபுல்லி கேரண்டீடு பெனிஃபிட் ஆன் டெத் ஆர் மெச்சூரிட்டி. கேரண்டி பெனிஃபிட்டா கொடுக்குறாங்க. அப்ப என்ன அர்த்தம், இது போனஸ் லிங்க்டு பிளான் கிடையாது, ஷேர் மார்க்கெட் பிளானும் கிடையாது. கேரண்டீடு அடிஷன் வந்து தட் பூஸ்ட் யுவர் கார்பஸ் இயர் ஆன் இயர், ஒவ்வொரு வருஷமும் கேரண்டி அடிஷன் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஃபிளெக்சிபிலிட்டி டு கவர் யுவர் ஸ்பௌஸ் ஆல்சோ by choosing joint life protection by paying an additional premium. அடிஷனல் பிரீமியம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பௌஸுக்கும் இன்சூரன்ஸ் கவர் கொடுத்துருக்கலாம், ஜாயின்ட் லைஃபும் இதை சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து flexibility to choose policy term, flexibility to enhance insurance cover with appropriate rider option by paying an additional premium. ரைடர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது கேரண்டீடு பெனிஃபிட் நீங்க ஸ்பௌஸையும் ஜாயின் லைஃபா சேர்த்துக்கலாம், பாலிசி டேம் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம், வேற எக்ஸ்ட்ரா ரைடரையும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 30 நாள்ல இருந்து 60 வயசு வரைக்கும் இந்த ஸ்கீம்ல சேரலாம். பாலிசி டேம் வந்து 12, 14, 16, 18, 20, 22, 24, 26 வருஷம் வரைக்கும் இருக்கு. பிரீமியம் பேயிங் டேம் வந்து பாத்தீங்கன்னா 12, 14 வருஷ பாலிசிக்கு 6 வருஷம் கட்டினா போதும். 16, 18 வருஷ பாலிசிக்கு 8 வருஷம் கட்டினா போதும். 20, 22 வருஷ பாலிசிக்கு 10 வருஷம் கட்டினா போதும்.
24, 26 வருஷ பாலிசிக்கு 12 வருஷம் கட்டினா போதும். மினிமம் மெச்சூரிட்டி ஏஜ் வந்து 18, மினிமம் பிரீமியம் வந்து 15,000, சம் அஷ்யூர்டு வந்து 15 இன்ட்டு ஆனுவலைஸ்டு பிரீமியம், மினிமம் சம் அஷ்யூர்டு வந்து 2.25 லட்சம் வருது, மினிமம் சம் அஷ்யூர்டு ஆன் மெச்சூரிட்டி வந்து 90,000, பிரீமியம் மோடு ஆனுவல், செமி ஆனுவல், குவார்டர்லி அண்ட் மந்த்லி எல்லா மோடும் கொடுக்கலாம். பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா யுவர் பாலிசி பெனிஃபிட் வில் டிபெண்ட் ஆன் அமௌண்ட் ஆஃப் பிரீமியம் அண்ட் தி பாலிசி டேர்ம் யூ செலக்ட். அதாவது அந்த கேரண்டீடு அடிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த பிரீமியம் பாண்டை பொறுத்தும் பிரீமியம் பாலிசி டேர்மை பொறுத்தும் அது மாறுதுங்க. 15,000 இருந்து 49,999 வரைக்கும் உள்ள பிரீமியம் வந்து பாண்டு 1ங்கிறாங்க. 50,000 இருந்து 99,999 வரைக்கும் இருக்கிறது பாண்டு 2ங்கிறாங்க. 1 லட்சம் அண்ட் அபோவ் வந்து பாண்டு 3 அப்படிங்கிறாங்க. அப்ப நீங்க எந்த பிரீமியம் கட்டுறீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய கேரண்டீட் அடிஷன் ஆனது மாறும். அடுத்து யூ மே சூஸ் டு பே யுவர் பிரீமியம் ஆனுவல், செமி ஆனுவல், குவார்டர்லி, மந்த்லி ஆஸ் பர் யுவர் கன்வீனியன்ஸ். மோடல் லோடிங் ஆர் கிவன் பிலோ. அதாவது நம்ம வந்து மோடு ரிபேட் கொடுப்போம். இவங்க வந்து என்ன செய்யறாங்க, மோட் லோடிங் அதாவது எக்ஸ்ட்ரா கட்டணும். இயர்லி கட்டுற மாதிரி இருந்தா எக்ஸ்ட்ரா லோடிங் எதுவும் கிடையாது. ஆஃப் இயர்லி கட்டினீங்கன்னா 2% நீங்க கூட கட்டணும், குவார்டர்லிக்கு 3% கூட கட்டணும், மந்த்லியா இருந்தா 4% கூட கட்டணும். இப்ப இதே நம்ம பிளான்ல மோடு ரிபேட்டு ஆஃப் இயர்லியா இருந்தா 1% இருக்கும், குவார்டர்லிக்கு வந்து எந்த ரிபேட்டும் இருக்காது, மந்த்லி அக்கௌண்ட்ல பிடிக்கிற மாதிரி போடும்போது நமக்கு எந்த எக்ஸ்ட்ரா பிரீமியம் இருக்காது. இயர்லிக்கு பார்த்தா 2% வரைக்கும் அவங்களுக்கு ரிபேட் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இங்க ரிபேட்டுக்கு பதிலா லோடிங் இருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கங்க, பார்ட்டிக்கு எஜுகேட் பண்ணுங்க. இந்த பிளான் எப்படி ஒர்க் ஆகுது பாத்தீங்க அப்படின்னா, choose the amount of premium you commit to pay during the premium paying term. Your sum assured will be 15 times of annualized premium. annualized பிரீமியத்தை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாலிசி டேமையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டெத் பெனிஃபிட் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு பாருங்க. இன் கேஸ் ஆஃப் அன்பார்ச்சுனேட் டிமிஸ் ஆஃப் லைஃப் அஷ்யூர்ட் டூரிங் தி பாலிசி டேம், the sum assured on death will be paid to the nominee in 10 equal annual installment. 10 தவணையாத்தான் டெத் பெனிஃபிட்டை பிரிச்சு கொடுக்கறாங்க. சம் அஷ்யூர்டு ஆன் டெத்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சம் அஷ்யூர்டு ஆஸ் an absolute amount to be paid on death or 105% of total premium paid up to the date of death or 10 times of annualized premium. sum assured as an absolute amount to be paid on deathங்கிறது என்னது, sum assured equal to 15 times of annualized premium அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல நீங்க சப்போஸ் லம்சமா வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டிஸ்கவுண்டட் வேல்யூ தான் அவங்க 8.2% பேர் ஆனம் போட்டு டிஸ்கவுண்டட் வேல்யூ தான் கொடுப்பாங்க. அந்த 15% உங்களுக்கு மொத்தமா கொடுக்க மாட்டாங்க. ஜாயின் லைஃபும் இருக்கு. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பாருங்க, அப்ப நல்லா புரியும். ஏஜ் 35, மேலு, பாலிசி டைம் வந்து 20 இயர்ஸ், சம் அஷ்யூர்டு வந்து பாத்தீங்கன்னா 7.5, ஏன்னா ஆனுவலைஸ்டு பிரீமியம் வந்து 50,000. அப்ப 50,000த்துல 15 மடங்கு 7.5. பிரீமியம் பேயிங் டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம். பேமெண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து ஆனுவல். சம் அஷ்யூர்டு அண்ட் மெச்சூரிட்டிங்கிறது பாத்தீங்கன்னா கட்டின பிரீமியம் தான் சம் அஷ்யூர்டு அண்ட் மெச்சூரிட்டிங்க. 50,000 கட்டியிருக்காரு, அப்ப 10 வருஷம் 5 லட்சம் கட்டியிருப்பாரு. இந்த மெச்சூரிட்டி அப்ப நம்ம என்ன கொடுப்போம், சம் அஷ்யூர்டு ஆன் மெச்சூரிட்டி பிளஸ் கேரண்டீடு அடிஷன் கொடுப்போம். அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல 50,000 கட்டுறாரு, ஆனுவலைஸ்டு பிரீமியம் 50,000, கியூமுலேட்டிவ் கேரண்டீடு அடிஷன்ங்கிறது இந்த 31,200 ரூபா. 31,200 ரூபாங்கிறது இந்த பாலிசிக்கு கேரண்டி அடிஷன் இந்த வயசுக்கு வரும். இந்த கேரண்டி அடிஷன்ங்கிறது ஒவ்வொரு வயசுக்கு பொறுத்தும், அந்த பிரீமியம் பாண்டை பொறுத்தும், உங்களுடைய பாலிசி டேமை பொறுத்தும் மாறும் அப்படிங்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. டெத் பெனிஃபிட்னு 7.5 லட்சம் போட்டிருக்காங்க. இந்த 7.5 லட்சத்தை லம்சம்மா கையில கொடுக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்க, 10 ஈக்குவேட்டட் இன்ஸ்டால்மெண்டா பிரிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்டும் போட்டு கொடுப்பாங்களான்னா இன்ட்ரெஸ்ட பத்தி அவங்க மென்ஷன் பண்ணல.
இன்ட்ரெஸ்ட் வர்ற மாதிரி தெரியல. அப்ப இந்த 7,5 லட்சத்தை 10 வருஷத்துக்கு பிரிச்சா எவ்வளவு வருது? வருஷம் 75,000 ரூபாய் தான் டெத் பெனிஃபிட்டா உங்களுக்கு வருஷம் வருஷம் அடுத்த 10 வருஷத்துக்கு வரும். இதை நீங்க மொத்தமா வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கவுண்டட் வேல்யூ போட்டு 8.2% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அதை டிஸ்கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ரெடியூஸ்டு அமௌண்ட் தான் லம்சம்மா கொடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. நீங்க என்னமோ 15 மடங்கு இன்சூரன்ஸ் கவர்னு உடனே நினைச்சுக்காதீங்க. அந்த 15 மடங்கு இன்சூரன்ஸ் கவரை லம்சம்மா கொடுக்க மாட்டாங்க. 10 ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தான் பிரிச்சு கொடுப்பாங்க. அப்போ ஒருத்தர் இந்த ஸ்கீம்ல போட்டு இறந்துட்டாரு அப்படின்னா, இந்த அளவு அவர் பிரீமியம் கட்டினாரு அப்படின்னா 7,5 லட்சம் அவருக்கு இன்சூரன்ஸ் கவர் இருந்தாலுமே அதை மொத்தமா கொடுக்காம 75,000 தான் அவருக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு கொடுப்பாங்க. இதே லம்பா வேணும் அப்படின்னா டிஸ்கவுண்டட் வேல்யூ மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க. மெச்சூரிட்டி எப்ப பாருங்க, அவர் 10 வருஷம் கட்டின பணம் 5 லட்சம், 20 வருஷம் வரைக்கும் அவருக்கு சேர்ந்த கேரண்டீடு அடிஷன் பாத்தீங்கன்னா 6,24,000, மொத்தம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் 11,24,000 ரூபாய் தான் அவருக்கு கிடைக்கும். இந்த கேரண்டீடு அடிஷன்ங்கிறதும் நீங்க ஒவ்வொரு பிரீமியத்துக்கு ஏத்த மாதிரியும் டேமுக்கு ஏத்த மாதிரியும் மாறும். இதை நீங்க அழகா நம்மளுடைய பீமா ஜோதியோட நீங்க மேட்ச் பண்ணலாம். நம்ம எல்லா டேமுக்குமே கேரண்டியா 50 ரூபாய் கொடுக்குறோம். கடைசி 5 வருஷம் பிரீமியம் கட்ட வேண்டியதில்லை. இந்த அளவு நம்ம ஷார்ட் டேம் நம்மகிட்ட இல்லைன்னா கூட பார்ட்டிக்கு அதிக பெனிஃபிட் கொடுக்குறோம். அவர் விருப்பப்பட்டா டெத் பெனிஃபிட்டை இன்ஸ்டால்மெண்டா வாங்கிக்கலாம், இல்ல பல்காவும் வாங்கிக்கலாம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா பல்க் நம்ம அவரு செட்டில்மெண்ட் ஆப்ஷனா பிரிச்சு வாங்கும்போது அதுக்கு நம்ம வட்டி போட்டு கொடுப்போம். மொத்தமா வாங்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா எந்த டிஸ்கவுண்ட் வேல்யூ எல்லாம் போறது இல்ல, அப்படியே மொத்தமா கொடுத்துருவோம். ஆனா இங்க மொத்தமா கேட்டா டிஸ்கவுண்ட் வேல்யூ போடுறாங்க, பிரிச்சு கொடுக்கும்போது எந்த வட்டியும் போட்டு அவருக்கு கொடுப்பதில்லை என்பதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. கேரண்டி அடிஷன் ஷார்ட் டேர்ம் போட்டீங்கன்னா இதே அளவு கிடைக்குமான்னு தெரியாது. ஆனா நம்ம எந்த டேர்ம் போட்டாலுமே 50 ரூபாய் கேரண்டீடா கொடுக்குறோம். அப்ப பீமா ஜோதி அப்படிங்கிற திட்டத்தை நம்ம இந்த பிளானோட மேட்ச் பண்ணலாம் நண்பர்களே. நண்பர்களே, இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அந்த பிரைவேட் இன்சூரன்ஸை பார்க்கும்போது ரொம்ப ஒரு கவர்ச்சியா தோன்ற மாதிரி தெரியும். அதை டீப்பா படிச்சு பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டரா நம்மகிட்ட எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு உங்கள்கிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அதையும் ரைடர்ஸ் பாருங்க, என்னென்ன ரைடர் காட்டுறாங்க பாருங்க. ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி ரைடர், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர், சர்ஜிக்கல் கேர் ரைடர், ஹாஸ்பிட்டல் கேர் ரைடர், வெய்வர் ஆஃப் பிரீமியம் ரைடர், ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் ரைடர் அப்படின்னு பல்வேறு ரைடரை காட்டுறாங்க. நம்மளுடைய பிளானை அட்ராக்டிவா நம்மளும் இந்த மாதிரி ரைடரா காட்டலாங்க. இப்ப அவங்க நீங்க விருப்பப்பட்டா ஸ்பௌஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன். ஸ்பௌஸுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் கவர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட் இன்சூரன்ஸ் கவர் இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸ்பௌஸை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவர் என்ன இன்சூரன்ஸ் சம்மர்ஸோட எடுத்திருக்காரோ அதுல 20% தான் ஈக்குவல் டு 20% ஆஃப் யுவர் அப்ளிகபிள் சம்மர்ஷூட் தான் உங்க ஸ்பௌஸுக்கு கவரேஜ் கிடைக்கும். யுவர் ஸ்பௌஸ் ஷால் பி ஈக்குவல் டு 20% ஆஃப் யுவர் அப்ளிகபிள் சம்மர்ஷூட். அதாவது உங்களுடைய சம்மர்ஷூடு 5 லட்சம் அப்படின்னா 1 லட்சம் மட்டும்தான் ஸ்பௌஸுக்கு கிடைக்கும். அதே 5 லட்சம் அவங்களுக்கு கிடைக்காது என்பதையும் நீங்க தெரிஞ்சுக்கங்க. பார்க்கும்போது ஸ்பௌஸுக்கும் நீங்க விருப்பப்பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கும். இப்ப இதை எப்படி நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரைடர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இருக்கு, ஆக்சிடென்டல் டெத் அண்ட் டிசபிலிட்டி பெனிஃபிட் ரைடர் இருக்கு, சர்ஜிக்கல் கேர் ரைடர் இருக்கு, ஹாஸ்பிட்டல் கேர் ரைடர் இருக்கு. நம்மகிட்டையும் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மகிட்டையும் இருக்கு. ஜீவன் ஆரோக்கியாவை நீங்க ஒரு ரைடரா நீங்க பிரசன்ட் பண்ணீங்க அப்படின்னா சர்ஜிக்கல் பெனிஃபிட்டும் அதுல வாங்கிக்கலாம், ட்ரீட்மெண்ட்டுக்கும் அதை வாங்கிக்கலாம் இல்லையா. அப்ப இந்த 2 ரைடரும் இன்க்ளூட் பண்ணி நம்ம ஜீவன் ஆரோக்கியாவும் நம்ம ஒரு ரைடரா காட்ட முடியும். பிரீமியம் பெனிஃபிட் இருக்கு. அடுத்து நம்ம ஸ்பௌஸுக்கு ஒரு கவரை நீங்க ஒரு ரைடரா காமிச்சு ஆதர் சீலாவை அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பௌஸுக்கு 3 லட்சம் வரைக்குமே நம்ம இன்சூரன்ஸ் கவர் அடிஷனலா கொடுக்க முடியும்.
இதே நீங்க மிஸ்ஸஸ் போடும்போது ஜென்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஆதர் ஸ்டம்பை வந்து ஒரு ரைடரா காமிச்சு நீங்க என்ன பண்ணலாம், ஹஸ்பண்டுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு கவரேஜ் உண்டு அப்படிங்கிற மாதிரி ஸ்பௌஸையும் நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ராவை அதை ஒரு ரைடர் மாதிரி காட்டலாம் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து கத்துக்கலாம் நண்பர்களே. இதைத்தான் நான் சொல்ல விரும்பினேன். அதாவது பிரைவேட் கம்பெனில இருந்து நம்ம சில கத்துக்கொள்ளக்கூடிய பாடத்தை வந்து இந்த வாரம் கேளுங்கள் தரப்படும் பகுதியில் நம்ம தெளிவா பார்த்திருக்கோம். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளா இருக்கும் என்று நம்புறேன். நம்மளுடைய பிளானை என்னென்ன மாதிரிலாம் அட்ராக்டிவா நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி பிரைவேட் கம்பெனியோட டிமெரிட்டை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்க இந்த வாரத்துல நீங்க கண்டிப்பா கத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்க ஃபீல்ட்ல ஃபேஸ் பண்ணும்போது இந்த இன்றை நீங்க கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளா இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் அடுத்த வாரம் கேள்விகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9443763311, இமெயில் ஐடி r.madiyalagan1963@gmail.com. ஒரு முகவர் ஒரு கேள்வியை கேளுங்க, அனைவருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வியை கேளுங்கள், கற்றுக்கொள்வோம், வளர்வோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், SBA LIC திருப்பூர். வணக்கம் நண்பர்களே.